அனைவருக்கும் நமஸ்காரம். ஏஆர்ஆர் அஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் ரெமடி சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது துளசி விவாக விரதத்தை பற்றி. ஐப்பசி மாதம் சுக்லபட்ச துவாதசி திதி நன்னாளில் கடைபிடிக்கும் விரதம் துளசி விவாக விரதமாகும். இந்த வருடம் நவம்பர் 2, 2025 காலை 7:31 முதல் மறுநாள் அதிகாலை 5:37 மணி வரை துவாதசி திதி இருப்பதனால் அன்று நாம் துளசி விவாக விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நல்ல நேரம் காலை 8:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இந்த துளசி விவாக பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரமாகும். மகாலட்சுமியின் வடிவமான துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுவின் வடிவமான சாலகிராமத்திற்கும் இடையே நடைபெறும் திருமண வைபவமே துளசி விவாகமாகும். திருப்பார்கடலை கடையும் போது மகாலட்சுமி வெளியில் வந்து மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணிக்கிறா. மகாலட்சுமிக்கு பின்னாடியே துளசி தேவியும் திருப்பார்கடையிலேருந்து வெளியில் வந்து மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால் மகாலட்சுமி துளசி தேவியை துளசி செடியாக மாற்றிடுறா. மகாவிஷ்ணுவும் சாலகிராமமாக இருக்கும்போது என் அருகிலேயே துளசி இருப்பான்னு வரம் கொடுக்குறா. துளசி விவாகத்தை மேற்கொள்வது ரொம்ப எளிமையானது. இந்த துளசி விவாக விரதத்தை கடைபிடிக்கிறவா அதிகாலையில் எழுந்து தலைக்கு நீராடிட்டு துளசி மாடத்தை சுத்தம் பண்ணி துளசி செடிக்கு அருகில் ஒரு நெல்லி மரக்கிளையை நட்டு வைக்கணும். ஏன் வைக்கிறோம்னா மகாவிஷ்ணுவோட அம்சம் நெல்லி மரமாகும். அதனால் நெல்லி மரக்கன்று துளசியோடைய பக்கத்தில் நம்ம நடுறோம். நட்டத்துக்கு அப்புறமா துளசியை புஷ்பங்களால் நம்ம அலங்கரிக்கிறோம். இந்த துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டதுக்கு அப்புறமா 2 பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றணும். குத்துவிளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு மனையை போடணும். மனையில் கோலமிடணும். கோலமிட்டதுக்கு அப்புறமா இடது பக்கம் ஒரு புது புடவையும் அதுக்கு மேலே ஒரு ரவிக்கை துணியையும் வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். வலது பக்கமாக வெள்ளித்தட்டிலேயோ ஒரு பித்தளை தட்டிலேயோ மகாவிஷ்ணுவுடைய வடிவமான சாலகிராமத்தை ஏலை பண்ணணும். சாலகிராமத்தை சுற்றி புஷ்பங்களையும் துளசியும் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா தேங்காயை உடைச்சுண்டு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் கேசரி ஏதாவது எடுத்து வச்சுக்கிறோம். ஆரத்தி காமிச்சு 108 முறை அந்த துளசி மாடத்தை சுற்றி வர்றது உத்தமம். முடியாதவா 7 முறையாவது சுற்றி வரலாம். சுற்றி வரும்போது ஓம் துளசியாய் நமகா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த துளசி விவாக விரதத்தை கடைபிடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டால், கல்யாணமாகாத பெண்கள் விரைவாக அவளுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு அவளுக்கு கணவனோட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. ஆற்றுல செல்வ செழிப்போட மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும். இந்த துளசி விவாக விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமியுடைய பூரண அருளை பெறணும்னு அனைவரையும் கேட்டோம்.